நாம் ஃபஸ்ட்டு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்கலாம். கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இஞ்சி 2 துண்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம மேகியில் எப்படி பேல்பூரி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நெய் விட்டுக்கலாம் கொஞ்சம். நான் ஒரு மேகி பேக்கெட் உடச்சி எடுத்திருக்கேன். அதை அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்துருங்க. நல்லா இது ப்ரௌனிஷ் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துருங்க. இது கூடவே கொஞ்சம் பாதாம், கொஞ்சம் முந்திரி, ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நான் தோல் உரித்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம சேர்த்துடலாம். மணிக்காரா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, நம்ம அரைச்சி வச்சுருந்த க்ரீன் சட்னி ஒரு ஸ்பூன், அந்த மேகி மசாலா கொட்டிடுங்க. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுருங்க. பெப்பர் பவுடர் கொஞ்சம், ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மேகியில் ரொம்ப டேஸ்டியான யம்மியான பேல்பூரி ரெடி. க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். நிஜமாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே டெக்கரேஷனுக்கு ஒரு லெமன் ஸ்லைஸ் வச்சுருங்க. கொஞ்சம் மல்லித்தழை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.